திராவிட கூட்டம் 60 ஆண்டுகளாக தமிழர்களுக்கு எத்தனை துரோகங்கள் அளித்திருக்கிறது. ஆற்று நீர் உரிமை, இயற்கை வளங்களின் மீதான உரிமை, மொழி உரிமை, பண்பாட்டு உரிமை, இவற்றையெல்லாம் இந்த திராவிட கூட்டம் வஞ்சகத்துடன் சதி செய்து அனைத்தையும் அளிக்கின்ற வேலைகளை அது குறித்து செந்தமிழன் சீமான் அவர்கள் எடுத்து வைக்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல திராணியற்ற இந்த திராவிட மாடல் அரசு அவர் மீது அவதூறு பரப்புரை செய்து மக்கள் மத்தியில் செல்வாக்கு இழக்க செய்யலாம் என்ற ஒரே நோக்கத்துடன் தொடர்ச்சியாக இந்த பிரச்சனை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த காலத்தில் பல முறை குற்றம் சாட்டியவர் அதை திரும்ப பெற்ற போதும் இப்போது மீண்டும் அந்த பிரச்சனையை இவர்கள் எழுப்பி அதன் மூலம் அவருக்கு கெட்ட பெயர் உருவாக்கலாம் என்று நினைக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த ஊடகங்களும் அதற்கு துணை போகின்றன. ஏனென்றால் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிகளில், அரசியல் தலைவர்களில் இந்த கார்ப்பரேட் கொள்ளைக்கு எதிராக, மக்களை அழிக்கின்ற கார்ப்பரேட்டுகளுக்கு எதிராக, இயற்கை வள கொள்ளைக்கு எதிராக குரல் எழுப்புகின்ற ஒரே தலைவராக செந்தமிழன் சீமான் இருக்கிறார். எனவேதான் இந்த கார்ப்பரேட் ஊடகங்கள் எப்படி கார்ப்பரேட்டுகளின் குரல் வலையை தனது பேச்சாற்றலின் மூலம் செந்தமிழன் சீமான் நெரிக்கிறாரோ, அதே போல அவருடைய குரல் வலையை இந்த கார்ப்பரேட் ஊடகங்கள் நெரித்து கொண்டிருக்கின்றன, அவதூறு பரப்புரை செய்கின்றன. நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கூட அங்கே அவருடைய செந்தமிழன் சீமான் அவர்களின் வீட்டின் பாதுகாவலர் அங்கே வந்த காவல்துறை அந்த அழைப்பாணையை ஒட்டும் பொழுது அதை தடுக்கவில்லை. ஆனால் அவரை தடுத்தார் என்று பொய் குற்றச்சாட்டை புனைந்திருக்கின்றார்கள். அடுத்த நடவடிக்கையாக நீலாங்கரை காவல்துறை அங்கே வந்த பொழுதும் அவரை தாக்குகின்ற எந்த முயற்சியிலும் அந்த காவலர் தம்பி அமல்ராஜ் ஈடுபடவில்லை. இதெல்லாம் காணொளியை பார்க்கின்ற தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் மிக தெளிவாக தெரியும். இந்த காவல்துறை தான் வன்முறையை பயன்படுத்தி அவரை அந்த வாகனத்தில் ஏற்றுகிறார்கள். அவர் தன்னுடைய சொந்த பாதுகாப்பிற்காக உரிமம் பெற்று வைத்திருந்த துப்பாக்கியை கொண்டு மிரட்டினார் என்று பொய் குற்றச்சாட்டை சொல்லுகிறார்கள். அந்த துப்பாக்கி வெடித்து ஏதேனும் அசம்பாவிதம் நிகழ்ந்து விடுமோ என்றுதான் அவர் துப்பாக்கி என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, அவரை வாகனத்தில் கொண்டு சென்று ஒரு மைதானத்தில் நிறுத்தி அங்கே காயப்படுத்தி இருக்கிறார்கள். காவல் நிலையத்துக்குள்ளும் இரும்பு கம்பியிலே துணியை சுற்றி காயப்படுத்தி இருக்கிறார்கள். இதையெல்லாம் நீதியரசர் அவரிடம் நம்முடைய தம்பி அமல்ராஜ் அவர்கள் சொல்லி இருக்கின்றார். இதெல்லாம் மனித உரிமை மீறல் இல்லையா? மோடியை பாசிசவாதி என்று சொல்கின்ற இந்த ஸ்டாலின் அவருக்கு சற்றும் குறைவில்லாத பாசிசவாதியாக இருக்கின்றார். அவரிடம் தான் இந்த காவல்துறை இருக்கின்றது. அவர் சொற்படிதான் இந்த காவல்துறை இந்த நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றது. தமிழ்நாட்டிலே இத்தனை கட்சிகள் இருக்கின்றார்களே, மனித உரிமை காவலர்கள் இருக்கின்றார்களே, அவர்களுக்கெல்லாம் தம்பி அமல்ராஜ் மீது நிகழ்த்தப்பட்ட இந்த மனித உரிமை மீறல் அவருடைய இதயத்தை தொடவில்லையா? ஒரு கட்சியாவது இதற்கு எதிர்ப்பு குரல் எழுப்பி இருக்கின்றார்களா? எல்லோரும் இந்த திமுகவின் அடிமைகளாக இத்தனை கட்சிகளும் இருப்பது ஏன்? காரணம் இதுதான். ஏனென்றால் அத்தனை கட்சிகளும் கார்ப்பரேட்டுகளின் அடிமைகளாக இருக்கின்றார்கள். கார்ப்பரேட்டுகளிடமிருந்து இந்த தமிழ் மக்களை மீட்கின்ற மீட்பராக செந்தமிழன் சீமான் மட்டும்தான் இருக்கின்றார். அதனால்தான் எல்லோரும் இதற்கு வாய் திறக்காமல் இருக்கின்றார்கள். ஆனால் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். ஊடகங்கள் வாயிலாக தமிழ் மக்கள் அனைவரும் இதை கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நியாயம் யார் பக்கம் என்பது மக்களுக்கு தெரியும். அவர்கள் உண்மையின் பக்கம் நிற்பார்கள். நிச்சயமாக உண்மை வெல்லும். இதில் எந்த ஐயமும் இல்லை.